ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். ஓகே, லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணலான் இருந்தோம். ஸோ ஆயில் சேஞ்சோட ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆயில் ஃபில்டரை கழட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னென்னவோ டூல்லாம் வச்சு அப்புறம் ஆன்லைனில் டூல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டேன். கடைசியாக என்ன பண்ணேன், ரொம்ப டைட்டாக ஸ்டக் ஆகிடுச்சு. அது ஸ்டக் ஆனோடனே ஒரு மாதிரி வெறியாகி அதை ஒரு தள்ளினோடனே அது உடஞ்சிருச்சு. நான் அதை உடஞ்சதை காட்டுறேன். நான் வெறியாகி ஒரு தள்ளினோடனே இது உடஞ்சிருச்சு இந்த கேப்போட. இதுதான் அந்த ஆயில் ஃபில்டர் டூலு. அதில் இப்படி ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து இது பண்ணேன். பட் என்னென்னா அது ரொம்ப ஜாம் ஆகிடுச்சு போல் இருக்குது அந்த அலுமினியம் காஸ்டிங் கூட. அதனால உடஞ்சி வந்துடுச்சு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். கரெக்ட் சைஸுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி பார்த்தா கரெக்டாக மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அதில் சின்ன வேரியேஷன் இருந்தாலும் செட் ஆகாது. இல்லைனா இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு தான் வாங்கணும். பார்ப்போம். ஸோ இதை நான் உடச்சி எடுக்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, விண்ட்ஸ்க்ரீனோட ஸ்க்ரீன் வாஷர் வந்துட்டு வேலை செய்யலை. அது ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த பம்ப்லேருந்து சவுண்டு வருது. பட் 2 ஸ்க்ரீன் வாஷர்லேருந்தும் தண்ணி வரவே மாட்டேங்குது. அந்த ஹோஸ் பைப் செக் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ஹோஸ் பைப்பு. ஸோ இந்த ஹோஸ் பைப்லேருந்து ஆக்சுவலி தண்ணி வருது. காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த ஹோஸ் பைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோஸ் பைப்பை கழட்டி விட்டேன். தண்ணி நல்லா தான் வருது இதில். பட் ப்ராப்ளம் என்னென்னா அந்த இது வாஷர்லேருந்து வர மாட்டேங்குது. ஸோ அதை தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேபின் ஃபில்டரை கழட்டியாச்சு. இதுதான் ஆக்சுவலி கேபின் ஃபில்ட்ரு. இந்த ஃபில்டரையும் ஆக்சுவலி மாற்றணும். ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது. இதையும் கையோட மாற்றிட்டோன்னா கொஞ்சம் இது வந்துட்டு ஏசி ஃபில்டர் மாதிரி. நம்ம ஊரில் ஏசி ஃபில்டர் சொல்லுவாங்க, இங்கே கேபின் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ் இங்கேருந்து கனெக்ட் ஆகி இந்த பைப்பில் கனெக்ட் ஆகி போகுது. ஸோ என்ன இருக்குன்னா இது கனெக்டே ஆகலை. இது கனெக்டே ஆகாமல் எல்லா தண்ணியும் வெளியே அடிச்சிட்ருக்கு. அதனால தான் இந்த ப்ராப்ளம். இந்த சைடு அப்படி இருக்குது. பட் அந்த சைடு இன்டாக்டில் தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா அதில் கனெக்ட் ஆகி ஸ்ப்ரே ஆனால் தான் இதுலேயே ஆக்சுவலி ஸ்ப்ரே ஆகும். இல்லைனா இதுலேயே ப்ரெஷர் பத்தாது. அதுவாக தான் இருக்கணும் ப்ராப்ளம்மு. அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. எல்லா தண்ணியும் வெளியே போயிட்டுருக்கு. அது எப்படி வெளியே போகுதுன்றதை ஃபஸ்ட்டு காட்டுறேன். இடவரமான ஆங்கிளாக இருக்குது. காட்ட முடியுமா? தெரியுதா? ஃபுல் தண்ணி இங்கேயே வந்துடுது வெளியே. அதுதான் ப்ராப்ளம். இப்போ நல்லா பாருங்கள். தெரியுதா? எல்லா தண்ணியும் இங்கேயே வந்துடுறதுனால தான் ஃபோர்ஸ் பொத்த மாட்டேங்குது. இப்போ பார்ப்போம். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு should work now. Yes. So ரெண்டு சைடும் நல்லா ஒர்க் ஆகுது. அன்றைக்கி நான் பெயிண்ட் பண்ண காரோட பம்பர். ஸோ இந்த பம்பரை ஃபிக்ஸ் பண்ணணும். பம்பரில் இருக்க பிட்ஸ் அண்ட் பீசஸ், இந்த க்ரில்லு, கீழே இருக்க ஃபெண்டரு, ஃபாக் லேம்ப்பு, இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும் காரில். ஐ மீன் ஃப்ரண்ட் பம்பரில்.
ஸோ இதில் ஒரு 5-6 பீஸ் இருக்கும். அதெல்லாம் ஈஸி தான் ஆக்சுவலி, எல்லாமே கிளிப் ஆன் டைப் தான், எல்லாமே கிளிப் பண்ணிடலாம். கிளிப் பண்ணிவிட்டு காரை இப்போது ஜாக் வச்சு ஹைட் தூக்கிட்டு காரில் ஃபிட் பண்ண வேண்டியது தான் வேலை. அண்ட் ஆல்சோ ஒரு ஹெட்லைட் வந்துட்டு லைட்டோட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த லைட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் கேப்பு, ஆனால் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆயில் ஃபில்டர் கேப்பை உடச்சிட்டேன் நான் அன்றைக்கி. ஸோ அந்த ஆயில் ஃபில்டர் கேப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 நாளில் வந்துடும், 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இபேல ஏதோ சப்ளை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதனால் அது ஒரு 2-3 நாளில் வந்துடும். ஸோ பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணலான்னு பிரேக் பேட் வாங்கிட்டு வந்தேன். பட் ஏன்னா பார்த்தோன்னா பிரேக் பேடில் வந்துட்டு நிறையாவே த்ரெட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லிமீட்டர் கிட்ட. எனக்கு கேமராவில் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இது ஃபுல்லாகவுமே பிரேக் பேடு தான், பிரேக் பேடோட த்ரெட்டு தான். ஸோ இங்கே வந்து மெட்டல் பீஸ் இருக்குது, இது வந்து த்ரெட் இருக்குது. ஸோ அதனால் பிரேக் பேடு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் தான். ஸோ பம்பரில் மாட்டுற பிட்ஸ் அண்ட் பீசஸ், அப்புறம் பம்பரில் மாட்டுறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபாக் லேம்ப்பு, சைடில் இருக்க க்ரில்லு, மேலே கப்பர் க்ரில்லு. ஸோ இதில் மிஸ் ஆகிறது என்னென்னா லெஃப்ட் சைட் ஃபாக் லேம்ப்பு. என்ன ஆச்சுன்னா இதில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த இதோட ப்ராக்கெட் எல்லாமே உடஞ்சிருச்சு. இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் எல்லாமே உடஞ்சிருச்சு. பட் இது ஒர்க் ஆகுது, உள்ளே இருக்க பல்ப் ஒர்க் ஆகுது. ஸோ என்ன பண்ணணுன்னா, நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன், அதுவும் இருக்குது என்கிட்ட இப்போது. அது செகண்ட் ஹேண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன். காட்டிட்டு அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஹேண்ட் ஃபாக் லேம்ப்பு. ஸோ ஜிபி குளோபல் பார்ட்ஸ் அப்படின்ற சால்வேஜ் யார்டு வச்சு நடத்துகிறவங்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பம்பர் செட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி பம்பரை அது மேலே மாட்டிட்டேன், போல்ட் மட்டும் தான் போட வேண்டியதாக இருந்தது. அதனால் காரை ஜாக் பண்ணிவிட்டு எல்லா சைடில் இருக்க போல்ட்டை போட்டுட்டு இப்போ அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணணும். அதை தான் இந்த வீடியோவில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மேலே வந்துட்டு ஒரு 4 போல்ட் இருக்கும், சைடில் ஒரு 2 போல்ட் இருக்கும், கீழே ஒரு அண்டர்ட்ரேக் கிட்ட ஒரு போல்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும், அந்த ஆர்ச் லைன் எல்லாம் மூவ் பண்ணி தான் பண்ணணும். அதனால தான் பொறுமையாக ஒரு சைடாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வீடியோவில். ஆயில் ஃபில்டரோட அந்த உடஞ்ச பார்ட் வாங்கியாச்சு. இதோ இங்கே இருக்குது, BMW அஃபிஷியல்லையே போய் அவங்களோட ஷோரூம்லேயே போய் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பார்ட்டை. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் ஒரே ஒரு வேலை. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலை ஊற்றினா வேலை முடிஞ்சது, ரெடி ஃபார் MOT. ஆக்சுவலி நான் லைட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு லைட் வந்துட்டு கம்மியாக இருந்தது அதோட பிரைட்னஸ். அதனால் இந்த சைடு லைட்டையும் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டா எல்லாம் ஓவர். ஸோ லெட்ஸ் கிராக் ஆன் வித் இட். ஸோ ஆல்மோஸ்ட் கார் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன ப்ராசஸ்னால் என்னென்ன இருக்குன்னா, ஆயில் சேஞ்சு, புது ஏர் ஃபில்டர் வாங்கியிருக்கோம், அந்த ஏர் ஃபில்டரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஹெட்லைட் வந்துட்டு ஒரு ஹெட்லைட் வந்துட்டு பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் அந்த ஹெட்லைட்டோட பல்பை சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் அவ்வளோதான், ப்ரிட்டி மச் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு MOT புக் பண்ணிவிட்டு MOT விடணும். முன்னாடியே சொல்லுங்களேன், MOTனா சம்திங் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் செக் சம்திங். அதை நான் ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த வீடியோட கடைசியில். ஸோ அதை பண்ணால் தான் ரோட் லீகல்.
அப்படின்னா தான் ரோட்டில் ஓட்ட முடியும். அது வந்துட்டு எவ்ரி இயர் ஒன்ஸ் பண்ணணும். அதில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது, முக்கியமான செக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதை பற்றின வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதை பற்றின வீடியோ தனியாக போடுறேன். ஏன்னா அது பதவியும் இதில் ஆட் பண்ணால் ரொம்ப பெருசாக போகும். ஸோ இந்த காரோட எம்ஓடி பண்ணும்போது முடிஞ்சால் நான் அந்த கிளிப்பையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ BMW ரெக்கமெண்ட் பண்ணுற ஆயிலே வந்துட்டு கேஸ்ட்ரால் ஆயில் தான். ஸோ அதனால் கேஸ்ட்ரால் எட்ஜ் 5W30 வாங்கியிருக்கேன். ஸோ 7.5 லிட்டர் ஆயில் வந்து, அதனால் இந்த 7.5 லிட்டர் ஆயிலை ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ லைட்டோட பிரைட்னஸ் பற்றி சொல்லியிருந்தேன்ல, இந்த லைட்டை பார்த்திங்கன்னா பயங்கர பிரைட்டாக இருக்கும். சரி இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பயங்கர பிரைட்டாக இருக்குது. அதே இது லெஃப்ட் சைடு பேசஞ்சர் சைடு வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால் நான் இந்த பல்பு மாற்றி ஆகணும். இது ஆக்சுவலி ஓகே தான், பட் அது இந்த செகண்ட் ஹேண்டில் இந்த ஹெட்லைட் வாங்கணும்ல, அது கூட வந்த லைட் அதை நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும் இப்போது, அப்போ தான் மேட்ச் ஆகும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் இல்லது, ஒரு டிஃபிகல்ட்டான பிளேஸில் அது இருக்குது. அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ காரோட இந்த சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன கேப்பு அங்கே தான் இருக்குது. அந்த கேப் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டு அந்த லைட் இருக்குது, அந்த லைட்டை மாற்றணும். ஸோ 2 லைட்டையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது 2 BMW ஐகானிக் லைட்டும் சும்மா பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கைஸ், த பில்ட் இஸ் ஃபைனலி கம்ப்ளீட்டட். எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. எம்ஓடி முடிஞ்சிச்சு. ஸோ காரை வந்து க்ளீன் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் காஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 1774 pounds. அதாவது ஐஎன்ஆரில் 2023 நான் இதை பில் பண்ணேன். ஸோ ஐஎன்ஆரில் வந்துட்டு 1,75,000 வந்திருக்கும் இந்த காரோட டோட்டல் காஸ்ட்டு ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு BMW 325D 2009 மாடலுக்கு எனக்கு என்னவோ அது கொஞ்சம் ரியலி குட் டீல்னு தோணுது. இந்த காரோட வேல்யூ யூகேலேயே வந்துட்டு 4,500 pounds, அதாவது 4.5 லட்சம் இருந்தது. ஸோ யூகே வேல்யூ படி பார்த்தா கூட எனக்கு ஒரு 2,000 pounds மிச்சமாச்சு, அதாவது 2 லட்சம் மிச்சமாச்சு. எப்படி பார்த்தாலுமே 50% தான் இந்த காரை வாங்கியிருக்கேன் அந்த டைமில். ஸோ இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால லீகல் ஸ்பீடு, ரூல்ஸ் படி என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீடு தான் ஓட்டிகிட்ருக்கேன். நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னு நினச்சிடாதீங்க. சில பல லீகல் ரீசன்ஸ்க்காக நான் அதை ப்ளர் பண்ண வேண்டியிருக்கு. நான் அதை ப்ளர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்த வாரம் புது பெல்ட்டோட சந்திக்கிறேன். பாய்.